அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் கடைசியாக கொடுத்துருந்த பதிவில் பாபா கோவிலில் இருக்குது இன்னும் சிறப்பான விஷயங்களை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த பதிவில் பார்க்கலாமா? நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே 2 பேர் நம்மளை வரவேற்பாங்க. அதில் 2ஆவதாக வரவேற்கிறவர் தான் ஸ்ரீ வன்னி விநாயகர் அப்படிங்கிற இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ வன்னி விநாயகருங்கிறவர் சித்தர்களால் வழிபடப்பட்ட ஒரு விநாயகருங்க. வன்னி மரத்தின் கீழே தியான நிலையில் அமர்ந்திருக்கும் இந்த விநாயகரை நாம் என்ன வேண்டுதல் கேட்டாலும் எது கேட்டாலும் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அடுத்தபடியாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா மூல விநாயகர், அதாவது இவர் குபேர விநாயகர்னு அழைக்கப்படுறாருங்க. நம்ம உள்ள நுழையும் பொழுதே நம்மளை வரவேற்கிற மாதிரி அழகாக அம்சமாக அமர்ந்திருப்பாருங்க. இவரை நம்ம வணங்கிட்டு அடுத்து திரும்பும் பொழுது தான் இந்த வன்னி விநாயகரை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கோங்க. இவரை பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பாபாவை தரிசிக்கணும். அதுக்கப்புறம் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒருத்தர், நம்முடைய அதீத பாசத்திற்கும் பக்திக்கும் உரியவராக இருக்க அப்பன் முருகன். ஆமாங்க, அப்பன் முருகனை இங்கே தம்பதி சமேதனை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இங்கே இல்லைங்க, இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகர் 6 முகத்துடனும் 12 கரத்துடனும் இங்கே காட்சியளிப்பாருங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது. அடுத்தபடியாக காலபைரவர் அமைஞ்சிருப்பாருங்க. இவருக்குரிய அனைத்து விதமான வழிபாடு முறைகளையும் சரியான வகையில் பின்பற்றப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுதான் பைரவருடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறது மூலயமா பைரவருடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி இது சக்தி வாய்ந்த மந்திரம். இது பைரவருக்கு உரிய முக்கியமான மந்திரம். அடுத்து இவர் தான் ஸ்ரீ பாவன குபேர சாய்பாபா. இந்த சாய்பாபாவுக்கு அபிஷேகம் நடக்கும், அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 6 மணிக்கு மேலே தான் எல்லாமே செய்வாங்க. எப்படி ஷிரடியில் செய்வாங்களோ அதே மாதிரி அதே நேரத்தில் தான் இங்கேயும் செய்வாங்க. அங்கே எப்படி பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கேயும் செய்வாங்க. மற்ற கோவில்களில் இருக்க நவகிரகத்துக்கும் நம்ம சாய்பாபா கோவிலில் இருக்க நவகிரகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்பாபா கோவிலில் இருக்க நவகிரகத்தில் இருக்க ஒவ்வொரு கிரகமும் மனைவியோடு இருப்பாங்க, தம்பதி சமேதனராக இருப்பாங்க. அது பார்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம கோயிலில் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையானது. வாங்க காமிக்கிறேன், பார்த்துக்கலாம். சூரிய பகவான் தான் மையம் இல்லையா, அதனால் அவர் சென்டரில் இருக்காரா. சூரிய பகவானுடைய மனைவிகள் சரண்யா, சாயா, அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. சுக்கிர பகவானுடைய மனைவி சுகிருதி, உஜ்ஜஸ்வதி. செவ்வாய் பகவான் மனைவி சக்தி தேவி. ராகு பகவான் சிம்ஹி. சந்திர பகவான் ரோஹிணி. ராகு பகவான் எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்க. சனி பகவான் மனைவி நீலாவதி இருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி எந்த நவகிரகத்தில் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல, அழகாக செஞ்சுருக்காங்க. அவங்க முகம் அழகாக பண்ணியிருக்காங்க. கேது பகவான் சித்திரலேகா, அழகா இல்லை? அதாவது ராகு பகவானுக்கு மனித தலையும் பாம்பு உடலும் இருக்கும். கேது பகவானுக்கு பாம்பு தலையும் மனித உடலும் இருக்கும். குரு பகவான் அவங்களுடைய மனைவி தாரா. அடுத்து அழகான ஒரு பால ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். அகத்தியர் சித்தர்களில் இவரும் ஒருத்தர். அகத்தியர் முதன்மையான சித்தர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அகத்தியருங்கிறவர் அகத்தியத்தை எழுதினவர் தான் அகத்தியர். தொல்காப்பியருடைய குரு தான் அகத்தியர். தொல்காப்பியத்தை எழுதியது தொல்காப்பியர். நம்ம முருகர் ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா தெரியும். 6 முகம் 12 கடங்களோட வள்ளி தேவசேனா தம்பதி சமேதனராக இருப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு கோவில்லையும் நீங்கள் வள்ளி தேவயானை கூட முருகர் இருக்கிற மாதிரி பார்க்கவே முடியாது. யாராவது ஒருத்தவங்கள தான் நீங்கள் பார்க்க முடியும் நேராக நின்று. கண்டிப்பாக வள்ளியை பார்த்தீங்கன்னா தேவயானி தெரிய மாட்டாங்க, தேவயானியை பார்க்கும்போது வள்ளி தெரிய மாட்டாங்க. அது அப்படி தான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பன் முருகப்பெருமான வள்ளி தேவசேனாவோட, அதாவது தம்பதி சமேதனராக
கருவறையில் ஒரு கோவிலில் கருவறையில் நேராக நின்று பார்க்க முடியாதுங்க. அதாவது அவர் வந்து 2 மனைவிகளோடையும் நம்ம நேராக பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பக்கம் நம்ம கொஞ்சம் நகர்ந்து ஒரு மனைவியை தான் நம்மளால் கூட சேர்த்து பார்க்க முடியும். இப்போ வள்ளியை பார்த்தோம்னா தேவசேனாவை பார்க்க முடியாது, தேவசேனா பார்த்தோம்னா வள்ளியை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நேராக எடுக்கும் பொழுது படத்தில் அவங்க தெரிய மாட்டாங்க. நான் வந்து ஏறுமையில் ஏறு விளையாடும் முகம் ஒன்று சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் வந்து பாட்டு போட்டுட்டாங்க. அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்க. ரொம்ப சிறப்பான கோவில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிகவும் எளிது. காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டை அடுத்து இருக்கிற காட்டாங்குளத்தூருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கி எங்கே யார்கிட்ட கேட்டாலுமே உங்களை அந்த கோவிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில். இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. ஓம் முருகா.